எது நடந்தாலும் அது இறைவனின் நிச்சயால் நடக்கிறது. இறைவன் நமக்கு நன்மையையே விரும்புபவர். அதனால் வாழ்க்கையில் துயரங்கள் ஏற்பட்டாலும் அந்த துயரங்களுக்கு நம்முடைய ஒரு கெட்ட கர்மாவையே இறைவன் உபயோகித்து கொண்டாலும் அதில் ஒரு ஆசீர்வாதத்தையும் வைத்து தருகிறார். ஆகையால் எந்த ஒரு துயரத்தையும் துன்பத்தையும் அவர் நடத்தி வைக்கிறார், அது அதில் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று நினைத்து அதை ஆசீர்வாதமாக மட்டுமே பார். பிறகு சொன்னார், எது நடந்தாலும் கடவுளின் நிச்சயினால் நடப்பதனால் அதற்கெல்லாம் ஒரு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை கற்பித்துக்கொள், ஏனென்றால் அதுதான் உண்மை என்றார். இவையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் ஆழ்ந்து சிந்தித்தல் வேண்டும்.